போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்க மாணவர்கள் அனைவருக்கும் ஆர்வம் செய்திகள் சார்பாக வணக்கம். ஆர்வம் செய்திகளில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்க போகிறோம். பிடிஎஸ் இயக்கம், கௌரவ்-டோமா 360, நயி சேத்னா 2.0, சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது 2022, சர்வதேச ஆண்கள் தினம். பிடிஎஸ் இயக்கம், இதில் இந்த பிடிஎஸ் அப்படின்னா பாய்காட், டைவர்ஸ்மெண்ட், சாங்ஷன்ஸ், புறக்கணிப்பு, விலக்கல், தடைகள். இதுதான் பிடிஎஸ். பிடிஎஸ் இயக்கம் என்பது சுதந்திரம், நீதி மற்றும் சமத்துவத்திற்காக பாலஸ்தீனியர்கள் மேற்கொள்ளும் இயக்கமாகும். பாலஸ்தீனியர்கள் மற்ற மனித குலத்தை போன்ற உரிமைகளை பெறுவதற்கான எளிய கொள்கையை பிடிஎஸ் நிலைநிறுத்துகிறது. தென்னாப்பிரிக்க நாட்டின் நிறவெறி எதிர்ப்பு இயக்கத்தால் ஈர்க்கப்பட்ட பிடிஎஸ் இயக்கம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்குமாறு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறது. கௌரவ்-டோமா 360, கான்பூரில் அமைந்துள்ள MKU லிமிடெட் நிறுவனம் மிலிபோல் பாரிஸ் கண்காட்சியில் கௌரவ்-டோமா 360 என்ற தலைக்கவசத்தினை வெளிப்படுத்தியது. ஒரு கவசம் ஆயுத தாக்குதலில் இருந்து தலையின் 5 பகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான பாதுகாப்பினை வழங்குவது உலகில் இதுவே முதல் முறையாம். இது AK-47 MSC, M80 NATO பால் மற்றும் M193 துப்பாக்கி தோட்டாக்கள் போன்ற அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்கிறது. நயி சேத்னா 2.0 பற்றி தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம். நயி சேத்னா 2.0 என்ற ஒரு பிரச்சாரம் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினமான நவம்பர் 25ஆம் தேதி அன்று தொடங்கப்பட உள்ளது. இது பெண்கள் மற்றும் பல்வேறு பாலின பிரிவினரின் உரிமைகளை மேம்படுத்தச் செய்வதையும் அவர்களுக்கு பயம் மற்றும் பாலின அடிப்படையிலான பாகுபாடு மற்றும் வன்முறை இல்லாத வாழ்க்கையை வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. நெக்ஸ்ட், சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது 2022. சென்னையின் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தின் ஆசிரியரான ரஜ்னீஷ் குமார் பொறியியல் துறையில் 2022ஆம் ஆண்டிற்கான சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருதை பெற்றுள்ளார். அவர் கார்பன் பூமிக்கு திரும்பும் முறையான கார்பன் டை ஆக்சைடு பிடிப்பு, நீக்கம் மற்றும் சேமிப்பு செயல்முறை குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறார். இன்றைக்கு இறுதியான தகவல் சர்வதேச ஆண்கள் தினம் பத்தினது. சர்வதேச ஆண்கள் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்படுது. 2023ஆம் ஆண்டிற்கான இந்த தினத்தின் கருத்துரு என்னன்னா, சுழிய எண்ணிக்கையிலான ஆண் தற்கொலை என்பதாகும். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.